உனக்கு நன்றி பேச்சு எப்பா உனக்கு நன்றி பேச்சு அந்த ஆணை முதல் காப்பு செய்து அந்த காப்பு மேல தோஷம் இல்லை அந்த கொலகார பாவி எங்கிருந்தான் கொலகாரே இன்னும் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் கம்பெனி உரிமையாளர் பாத்திமா செத்து சூழாக போனதனால் மிருதக்கார ₹1 கொடுத்து கொண்டான் மாடா பதையும் உண்டே வயதை வாழையிட்ட மன்னவா இந்த மயில் மறைந்தே மாயம் என்ன மயில் மறைந்து எவனா செத்து போய் கொண்டாந்துங்க இருந்தேன் விசில் வச்சு பாட்டு பண்ணி டான்ஸ் யாரும் இந்த உலகத்துல வாழ போறது கிடையாது. காரணம் என்னன்னா இறைவன் போட்ட கணக்கு எப்பொழுதும் மாறாதான். இறைவன் ஒரு கணக்கு போட்டானா அந்த கணக்கு மீறி ஒரு நூறு கூட அசைய முடியாதான். இல்லப்பா எங்க சிண்டு மெச்சமாகுது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரேன் வாய்ப்பு இல்லை ராஜா. அதான் ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினான் கவிஞன். இறைவன் போட்ட கணக்கு எப்போதும் மாறாது நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு எப்போது வரும் என்று தெரியாது. யாருக்குமே தெரியாது யார் எப்ப சாவ போறோம் யாருக்குமே தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் 200 வருஷம் வாழ போறோம். அதனாலதான் அந்த வீட்டு காக்கா இந்த வீட்டு மேல உட்கார கூடாது இந்த வீட்டு காக்கா அந்த வீட்டு மேல உட்கார கூடாது. யாண்டி வச்சியா நம்ம கேக்குறோம் நீங்க இன்னைக்கு நீ உட்காந்துங்கிற இடம் இன்னொரு ஆள் வந்து உட்காந்தானா அது அவனுக்கு சொந்தம். அடுத்தவன் எழுந்து இன்னொருத்த உட்காந்தானா அந்த இடம் அவனுக்கு சொந்தம். இது தெரியாத ஆடுங்க போனா போட்டோம் போடா. ஆமா எதுக்காக ஒப்பாரி? ஐயோ 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 இதெல்லாம் ஐயோ குடும்பமாயா அவனுக்கு பிற கொடுக்கலையா? நீ மாட்டியான சொன்ன நின்னுங்கிற நீ ஐயா ஐயோ அவங்க கத்துறாங்க. ஐயோ ஆமா எதுக்காக ஒப்பாரி? ஐயா உன் தங்கச்சி வயசு கட்டிக்குது. எவ்வளவு சந்தோஷமான செய்தி இதுக்கு. ஐயோ 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 ஒப்பாரி முன்ன பண்ண நான் வயசுக்கு வந்து எனக்கு தெரியும். என்ன பண்ண நீ அக்கா வச்சு கூட பிறந்ததானே உனக்கு தெரியும். பிறந்துக்கிறேன் எப்படி தனித்தனியா பிறந்துக்கிறேன். மூதை ஓரமடா கோபப்பட ரேட்டையா. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும். வேதிகள் தோறும் ஆவிலை தோணங்கள் அமைத்து மனமேதை அமைத்து சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். விழா அனைத்துமே தலைமையில தான் நடக்கணும். தலைமையிலையா? ஆமா. பந்துல எங்க போடுவாங்க அங்கதான் சாப்பாடு சேர்த்துக்கு அடுத்து எங்க வெட்டுவாங்க. அதான் வரஜன போல்ஜன சேர் பண்ணு உட்காருமே உட்கார ஜன சும்மா உட்காருமா வாயில நினைச்ச போட்டு மென்னு என் மூஞ்சி மேல துப்புவாங்க. வாயில எல்லாம் ஓய்வு வரும். தேவையா? அது கூட பரவாயில்ல. வரஜன போல்ஜன பாத்ரூம் போவோம். அது எங்க பள்ளமாகுதோ அங்கதான் போவோம். உன்னுடைய முன்னிலையில் குறிப்பாக சிறப்பான நாட்டியம் இருக்கணும். அங்க நடப்பது என்ன? ஓடு.
ஒருவன் பொருளை கொண்டு வந்து வைக்கிறேன், இன்னொருவன் கொண்டு வந்த பொருளை உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். என்ன காரணம்? எவ்வளவு ஜனம் வருது போகுது, ஒண்ணு எடுத்து கூட ஏன் தாலி 10 இருப்பா? ஆமா, அதுல 10 ரூபாய் இருக்கு உள்ள வச்சா உனக்கு இருக்குதா? இருக்கு 10 எனக்கு இதா மூளை மூளை என்னதா மூளை அங்க இருக்குது மூளை. டேய், இங்க இருப்பது மூளை, அங்க இருப்பது கிட்னி. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சா? நீ சாப்பிட்டு வந்து கொட்டா பின்னாடி பட்டுமா, அப்ப கரண்ட் ஆபாஸ் உனக்கு யாரா மாத்தி வச்சுக்கிறான். ஓ மை காட், பாரன் தமிழே தகராதே, ஆங்கிலம் வரவன் கையில பேசணும். கையில ஓ மை காட், நான் பொட்டு வச்சா பட்டு அடியா அடியில் வரு அடியா. ஓ மை காட், உனக்கு வராத மாமா? மாமா மாமா உனக்கு வரா வரல, வராது விட்டுட்டேன். சரி, ஒரு விழாவை தொடங்குவதற்கு முன்பதாக விளக்கை ஏற்றி விழாவை தொடங்கணுமா? எதற்காக? அந்த விழாவாகப்பட்டு சிறக்க வேண்டும், இந்த ஒளியை போன்று பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி விளக்கை ஏற்றி விழாவை தொடங்கணும். மொத்த கொளுத்துன்னு வலிக்க அமைக்கிறியா? எத்தினு வல்கம் வல்கம் யாடா வலுக்கு அடிச்சுன்னு என்ன கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆகி போச்சுன்னா வலுக்கு எரியுமா? அதை தாழ்த்து வச்சா அங்கதான் 6 லிட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. என்ன உள்ள எப்பா பயிலுக்கு பாருயா? நான் பாக்கல, அதான் தாழ்த்து வச்சா. நாடா மதிப்பாங்கடே, நம்மள நாடா மதிப்பாங்க. நாடா நடாடி நடா மதிப்பாங்க. நாடா நாட நாட எவ்வளவு நேரம்? ஒரு 1/2 மணி நேரம் போட்டு எவ்வளவு நேரம் புடிக்குமா புடிச்சுக்கோ. என்னமா போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது எல்லாரும் இது மாதிரி குழந்தை தூங்க வாங்குறான். விடு, முடிந்து விட்ட விழா ஆரம்பமாகட்டும் நிகழ்ச்சிகள். இப்படி அழைத்து வர வேண்டாம் இளவரசியை ஓடு. இந்த வயசு உனக்கு பதிலே பசுமா இருக்கா? மொத்த ராய் என்ற உங்க ஏற்பாடு தெரிப்பதா? நான் போய் கை கொடுக்கல. நீ கை பூச்சி பார்த்தவனே மைமையானுக்குதா சொத்தரங்குறேன் பார்த்தல. உனக்கு பூச்சி பாயங்க? நான் எத்தனை கை பூச்சி பார்த்திருப்பேன். பூச்சிட்டு வரல இருந்தியா? யாங்க அதெல்லாம் எப்படி சிரிக்கிறீங்க பாருங்க. சரி, அழைத்து வா இளவரசி ஓடு. பின்னாடி வந்துங்கடா ஒண்ணு வேணாம், பின்னாடியே கூட்டு அண்ணா பக்கம் வேலைங்க தோப்புக்குது பாரு, அங்க நிக்க வையா. போற வர லாரிக்கார நிறுத்திட்டு போவான். அப்படியே சொல்லிட்டா பின்ன என்ன பண்ண ரோட்ல நின்று நிறுத்த மாட்டானா? காட்சி எடுத்து போடுவோம். அடிக்கிட்டு ரெடியா? அது அவங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய கிடையாது. அவங்க செய்வாங்க அந்த வேலை. ஆரம்பமாகி விட்ட விழா இளவரசி நிலம் வைக்கணும். ஒன்பது மணி குமரா வேற எப்படி சொல்லலாம்? அப்படியே கூட ஒரு வீட்டுல விசேஷம் வச்சிருக்கணும், ஒரு மரியாதையா கூப்பிடணும். மரியாதையா கூடு. மரியாதை ஏன் வாங்கம்மா? இதுவாமா மரியாதை? இதுவா மரியமா? நீ சொன்னா மட்டும் எங்க அதிக மட்டும் வந்துடுற. அவங்க அதிக கார் நீ இல்ல. இதுவா மரியாதை? அப்படியே ஒருத்தவங்க கூப்பிட்டா வருவாங்க. ஒரு தமிழ் கட்டு வச்சு, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு, அதனால ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு, அதனால ஒரு 100 ரூபாய் வச்சு தரேன் சொல்லி குப்புற 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 கேக்கணும் கேக்கல போற பட்ஜெட் 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 ஏல 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 என்ன போர் எடுத்துங்கிறாங்க. இந்த மார்கழி மாசம்லாம் மூட்டை கட்டின்னு வருவாங்க போர் விற்கிறதுக்கு. இப்ப வரது கிடையாது. குறிகர் தான் வர பல்குண்டு விற்கிறதுக்கு. அதே மாதிரி இருக்கிறான் பாரு. ஹலோ ஹலோ சோபா
அவர் பேசுகிறாரு. அங்க மீட்டிங் நடக்குது, போர்டு மீட்டிங். என்ன கதை இது சொல்லலாம்? அவருக்கு திட்டமா கொடுங்க நான் அப்பத்துல இருந்து கேட்டேன். அவர் பேசவில்லை, அவர் இப்ப எட்டு அப்படியே நட்டினார். சாராயம் குடிச்சாக்கா அவர் எப்பனா பேச மாட்டேன் விட்டுருங்க. அவர் பேசுறது விடு. இது மாதிரி எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க எதுவும் பேசுவாங்க விட்டுருவாங்க. அப்புறமா சரி சரி. ஏமா ஏது வாங்கம்மா, என் தாய் எத்துக்கிறா, ஏது வாங்கம்மா, என் அம்மா இப்படி ஏறி வளர்த்துட்டு விடுக்கணும். ஏறி வாங்கம்மா, பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன வேண்டும்? பெண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்கள் தான் செய்யணும். இது ஒரு அவமானமா இருக்கக்கூடாதா? தூக்க மாட்டேங்கிறா. நான் எப்படா சொன்னேன்? அவமானமா நினைக்கூடாதா? நீ அவமானத்துக்கு போய் மாட்டிக்கு போற வேணாம். நீங்க அவரை விட்டுருங்க ஐயா. அவர் என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க ஐயா. அவர் கை ஊத்தினவன் நான் பாட்டு ஆடின்னு இருப்பேன். நீ கம்முன்னு நான் கோச்சிக்க மாட்டேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவர் பாரு எங்க இன்ஸ்பெக்டர் எழுந்துக்கினார். அவர் எங்க இன்ஸ்பெக்டர். தண்ணி குடிக்கிற சொம்புடாத கைத. அப்படி ஒண்ணு வரல. சத்தியமா சொல்றேன், இந்த சொம்பு யாதோ கொட்டா உள்ளே கடாச்சிட்டு போடுங்க. ஏன்னு கேட்டா நீங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் இவன் இந்த மாதிரி நொலை வேலை பண்ண ஞாபகம் தான் வரும். தயவு செய்து இந்த சொம்பே வேணா கடாச்சிட்டு போடுங்க. நமக்கு யார் சோறு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் சொம்பே. என்னடா அவங்க அம்மா கூட செத்துக்கிறா. எதற்காக ரொம்ப பண்றாங்க. நின்றா தாராள மனுஷாம எது குத்தாலும் வாங்கிக்க பட்டுன்னு இருந்தா அவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க. நீ தான் கல்ல கப்பலாவது உள்ளோம். நீ பின்னாடி போட்டு வாரு, முன்னாடியே வராத. நல்ல கடிவார் போட்டு குத்த கலாரியா Thank you.
பாடுறான் பாரு பாட்டு முடிச்சான் பாட்டிய. அது அப்படி இல்ல, தொக்கு சில நேரம் பொங்கி வரும் போது மக்கள் மனம் போது பாடுவே கண்ணி என் சோகம் என்னோடுதான். எந்த வேலையை பெண்கள் செய்த அழகா இருக்குமோ அந்த வேலையை பெண்கள் மட்டும் செய்தா மட்டும்தாங்க அழகா இருக்கும். என்னதான் மாஸ்டருங்க விதவிதமாக ஹோட்டலிலே சமைத்தாலும் தாய் அள்ளி வைக்கிற அந்த கைதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஆகாது. தாய் அள்ளி வைக்கிற அந்த பழுதுக்கு ஈடு இணை. இதை விட இன்னொன்று இருக்குது, சட்டிப்பானை சோறுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு உருட்டி சும்மா ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க பாருங்க, அது ஒரு சாப்பாடு தனி சுகம். இப்ப யாருக்கும் கிடைக்காது, அதுல முடிஞ்சு போச்சு. நம்ம அதை அனுபவித்த காலம் நம்மளோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்படி கொடுப்பாங்க, அது ஒரு உருண்டை சாப்பிட்டால வயிறு ரொம்பிடுங்க. இந்த தாய் கொடுக்கிற ஒரு சுகத்தை ஒரு ஆடவள் யாராலையும் தர முடியுமா? முடியாது. அது யாரால் முடியும் என்றால் கட்டிய மனைவியால் கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை தர முடியாது. தாய்க்கு பின் தாரம் என்று வைத்தார்கள். அது எதை வச்சாங்களா எனக்கு தெரியாது. தாய் கூட வர முடியாது என்பதற்காக தாரத்தை படைத்தான் என்று வரலாறு சொல்லுது. அது வேற. என்னதான் இருந்தாலும் தாய் என்பவள் வேறு, தாரை என்பவள் வேறு. காசு கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான், பாக்கெட்டு கனமா இருந்துச்சா மட்டும்தான் மனைவி வாங்க உக்காருங்க, என்ன கஷ்டங்க, எப்படி பாருங்க அப்படின்னு கேட்பாளே தவிர, ஆனால் தாய் என்பவள் அப்படி கிடையாது. நீ கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, கொண்டு போய் கொடுக்க விட்டாலும் சரி, என் மகன் என் மகன் என் மகன் என் மகன் என்று போராடும் ஒரே போராளி இந்த உலகத்திலே உண்டு என்றால் கருவறையை சுமந்து பெற்றெடுத்தார். இதை விட ஒரு பெண்ணுக்கு உதாரணம் முடியுமா? முடியவே முடியாது. ஆகையினால் அனைத்தும் மறைத்து விட்டார். அரண்மனையில் இருக்கும் பணி பெண்கள் சாமி என்ன பண்றாரு? ஆக்கி தள்ளி விடுறாரு. கோயில் பெருமைச்சு ஆயிப்ப இது காத்து கருப்பு வரக்கூடாது தள்ளி விட்டான். எந்த காத்து கருப்பு அங்க வருது? நீ தள்ளி விட்டுங்கடா. சரி விடு, முடிந்து விட்டேன் விழா ஆரம்பமாகட்டும். நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்க கம்னு இருங்க, அவரை நான் பாத்துக்கிறேன்னு. டக்குன்னு ஏறி வந்து 20 ரூபாய் சேர்ப்பாரு எங்க அண்ணன். அது மாதிரி நிறைய பாத்துக்கிறோம் நாங்க. இந்த விட ஆமக்கல் மன்ற கேஸ்ல கத்தியத்தை கைத்திரி வைக்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் சாமி ஐயான்னு போயினே இருக்கணும். நீ என்னடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு நான் அடங்கோமானு என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த வார்த்தை? சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பானோம் முடிஞ்சு போச்சு. முடிந்து விட்ட விழா ஆரம்பமாகட்டும். நாட்டிய கலைகள்
எது வரலையோ அதுதான் பிடிச்சின்னு சொல்லி எடுப்பேன். வந்து பாரு அது அங்கே விட்டு வந்துடும். வந்த பெண்கள் ஆடினாலே தவிர வாயாச்சுங்க. கடைக்கு போற 2 போட்டா வாங்கி குத்துனா ரசிக்கிறாங்க. ஆடல் பாடல் அப்படின்னு சிறப்பா சிறப்பான நாட்டியம் தஞ்சாவூர் நாட்டியம் ஊர் மேட்ச்ல போயிட்டு வராங்க நாட்டியம் அழைச்சு வாங்க நாட்டியம் பாருமா சொல்ல முடியாது. இந்த பிரிவில் நீ எனக்கு அண்ணனை எழுதி வைத்தால் வீரமணி அம்மா எழுதிட்டாங்க. சரியான வசனம் தான் எழுதி வச்சிட்டாங்க அந்த அம்மா. அப்படியா? சிறப்பா இருக்கணும். அண்ணா மைக்கு எப்படி இருக்கா? இதுவா மைக்கு?
அண்ணா மைக்கு பிடிச்ச வலிக்காதா? ஓ மெல்லமே பிடிக்கணும். மெல்லமே பிடிக்குமா? அழுத்தி பிடிச்சினா ஆ, ஆள் மறுகையா மறுகையா வாலி உடம்ப நல்ல வரம்பு. இன்னும் கொஞ்சம் போதுவா? எப்பா ரொம்ப போச்சு. ரொம்ப போச்சா பாரு. இப்ப அவர் தான் கேட்கணும் காடியா. இதான் பின்னாடி பேசுங்க. மைக் கிட்ட போ. ஆடல் ஆடல் என்ன 3 டைம் போய் வச்சா? எனக்கு தெரியாது அண்ணா, நீங்க சொன்னா நான் செய்வேன். பாரு. ஆடு ஆடல் ஆடல் பாடல் நடிப்பு நடிப்பு அப்படியாகட்டும் அண்ணா. எங்கனா போய் மோதிக்கு போ. கரண்ட் அம்மா போய் மோதி சாவு.
அண்ணா சிறப்பான நாட்டியம் நாட்டியம் பெண்மணிக்கு நான் பரிசு தர போறேன் விருப்பம் போல ஆகட்டும். உன் ஆட்சிக்காரன் பாராட்டி உங்க பரிசு தர ஊட்டிய பாத்திரம் ஒன்றின வேந்தி கொத்த கவலன் கோமகன் தனக்கு பாத்திர நனவா பயந்தோடு செய்யும் எப்படி ஏதாவது சித்தம் என்று இல்லை என்று வருவதற்கு இல்லை என்று வாரி வணங்கும் வல்லல் பிறந்தகை நாடே நாட்டத்தை கண்டோம் மன மகிழ்ந்தோம் பரிசை தருகின்றோம் வேண்டாம் என்று தெரிவிக்கின்றார் எதற்காக தளபதியாரே தவறா என்னதுங்க இந்நாட்டு இளவரசி கொடுக்கும் பரிசை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நான் கொடுக்கும் பரிசு இந்நாட்டு இளவரசர் தன் நடுவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புடன் முகமலர்த்தி உண்மையை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகுமா முப்படம் பாலனும் முகம் கழித்துவாராகில் கப்பிய பசியினோடும் கடும் பசியாகும் தானே என்றார் அருமையான செய்யுள் இது ஒப்புடன் முகமலர்த்தி உண்மையை பேசி நீ உப்பே இல்லாத கூழு கொடுத்தீங்க செய்யும் சரி ஒரு விருந்தாடி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பச்சை தண்ணி கொடுத்தா கூட முகமலர்ச்சியோட கொடுக்க கத்துக்கோ அப்படின்றான் ஆத்தா வீட்டு ஜனம் வந்துச்சுன்னு வச்சுக்க நம்ம பொண்ணு வச்சுக்கலுக்கா ஊருக்கு முன்னாடி பேக் வரும் போய் கெரிய தந்துரு உங்க பெட்டாட்டா வீட்டுக்கு வரட்டும் பாரு மூஞ்சி பாரு அப்படி போய் நான் பார்த்தனோ உன்னை 10 மாசம் வச்சிருந்த மாதிரியும் எங்க அரங்கோரியமா புடிங்க கிடைச்ச மாதிரி இங்கதான் அதான் சொன்னோம் ஒப்புடன் முகமலர்ந்து உண்மையை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்மையதே அமிர்தமா முப்பழம் பாலன்னும் முகம் கழித்திருவாராக கப்பிய பசியினோடும் கடும் பசியாகும் தானே நீ முகத்தை சுழித்துக் கொண்டு முப்பழம் மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளை வைத்து பரிமாறினாலும் புரோஜனம் கிடையவே கிடையாது ஏங்க எல்லாம் மனிதனுக்கு மனிதன் நேசிக்க கத்துவோம் முதல் கட்டாத்தான் நீ என்ன நினைக்கிறனா என்கிட்ட காசு பணம் நான் உலகத்திலே நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் கிடையவே கிடையாது கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் பல மாளிகைகள் நீ கட்டி வைத்திருந்தாலும் தூங்கணும்னு நினைச்சுட்டா 10 ரூம் தான் கொஞ்சம் வசதி இருந்த ஒரு கட்டில் தான் அது மேல வசதி இருந்த ஒரு பெட்டு தான் பெட்டு மேல ஒரு வாரமா தான் நீ தூங்கணும் இல்லப்பா எந்த 10 பில்டிங் இருக்குதுப்பா 10 வீடுக்குது 10 கிரவுண்ட் இருக்குது நான் உறுதி வேணும் ஒண்ணுவா முடியும் ஒண்ணுங்க நீ கட்டா பணம் வச்சுங்கிற நாளைக்கு நீ சாவுற யார் அனுபவிக்க போட்ட பெற்றெடுத்த பிள்ளையும் பொண்ணும் புரண்டு எழுதாலும் மனிதா மானிடர் வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணம் நிச்சயம் ஒரு நாள் மரணம் நீ என்ன நினைக்கிறா நீ என்னவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதுவாக நீ மாறுவாய் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க சாமியே கும்பிட தேவையில்லை ஒரே ஒரு வழிதான் நீ நல்லது செய்தால் நீ நல்லவனாக உலகத்திலே வாழ்வாய் நீ கெட்டது செய்தால் இந்த உலகத்திலே கெட்டவனாக நீ வாழ்வாய் இதான் சாய்த்திரம் கடவுள் ஒண்ணு நம்மளுக்கு ஏதியும் இல்லை இந்த நேரத்தில் நீ இப்படி இருக்கணும் அப்படி போகணும் இப்படி வரணும் அப்படி எந்த கடவுளும் யாருக்கும் எழுதுவது கிடையாது நல்லது செய் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் கெட்டது செய்தால் நிச்சயம் ஒரு நாள் கெட்டது உன்னை வந்தே தீரும் கடவுளுக்கு ஒரு சக்தி கிடையாது தெரிஞ்சுக்கிறது முதல்ல என்ன சக்தி கிடையாது தெரியுமா தர்மத்தை அளிக்கக்கூடிய சக்தி எந்த கடவுளுக்கும் கிடையாது ஒருவன் தர்மங்கள் செய்திருந்தால் அதை அழிக்கணும்னு நினைத்த கடவுளால் கூட முடியாது அதர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி கடவுளுக்கு உண்டு தர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி கடவுளுக்கு கிடையாது நீ தெரிஞ்சுக்கோ அப்பேற்பட்ட வாழ்க்கை நீ கொடுக்கும் பரிசை என் நாட்டு இளவரசர் தன்னை நெருமையை பெற்றுக் கொள்வார் இப்போது என் நாட்டு இளவரசி கொடுக்கும் பரிசை நீ பெற்று அப்படியா ஆமா தன்னை தலைமையில் ஏதோ பரிசு சொன்னாலே என்ன பரிசாக இருக்கும் மணி பரிசா இருக்குமோ கொஞ்சமாவது புத்தி இருக்குதா உனக்கு ஒரு நாட்டு இளவரசனுக்கு மணி பரிசா ஒரு பரிசு சொல்லுவாங்க முத்தாரமா இருக்குமோ ஒருவேளை தங்க சங்கிலியா இருக்குமோ தங்க கொலுசா இருக்குமோ ஒருவேளை மோதிரமா இருக்குமோ மாத்தி மாத்தி எத்தனை நாளைக்கு அதனால நான் கேள்வி கேட்க நீ பதில் சொல்லு நீங்க என்ன கேள்வி கேட்க போற சரி கேள்றா பார்க்கலாம் ஐயா
முதல் கேள்வி மரம் செடி கொடிகளுடைய விதை பெரிய விதை என்ன விதை? மரம் செடி கொடி இந்த விதைகளிலே பெரிய விதை என்னன்னு கேக்குறேன். இது யாரு பதில் சொல்லணும்? நீதான் சொல்லணும். எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது தானே? சத்தியமா தெரியாதுடா. தெரியாதா? தெரியாது. குட்டி சொல்லாதா? சொல்லிச்சு பாரு அம்மா. கிளாப் பண்ணுங்க. அம்மா பாத்துக்கிறாங்க. தேங்காய். ஆமா இன்னொரு கேள்வி கேள்றா. தொட்டு பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும், ஆனால் எட்டி பார்க்க முடியாது. ஆனால் எட்டி பார்க்க முடியாது. சொல்மாட்டியா? சொல்லாத வச்சுக்க நான் என்ன பண்ண போறேன்? ஐயா சொல்லு. எனக்கு தெரியாதுடா. உனக்கு தெரியாதா? சொல்லு ஐயா. ஆமா வேற என்ன சொல்றாங்களா? இல்ல நான் சொல்லு. எதுனா சொல்லுங்கனாக்கா என்ன சொல்லிட்டு போறீங்க? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. வராது ஐயா எது வரல, வாய்ப்பே இல்ல. இதுக்கு பதில் வேணும். ஆமா விடிய வரை காத்திரு. நான் நாட்டின் காவல்காரன் சாதாரண என்ன பார்த்து 2 கேள்வி நீ கேட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியான பதில் சொன்னா காலைல ஓனர் கொடுக்குற 1500 ரூபாய் இப்ப நான் தரேன்டா. ஒரே முறையா? இப்ப கிடையாதா? ஆட்டு ப்ராப்ளம் கேட்கட்டுமா? கேளுங்க. நடக்கிற ஜீவனா இருக்கணும், நடக்கிற ஜீவனா இருக்கிறோம். அதுக்கு 4 காலு ஒரு வால் இருக்கணும். 4 காலு ஒரு வால் இருக்கிறோம். பிள்ளை என்ற வார்த்தையில 3 பேர் வரணும். சொன்னா பார்க்கலாம். பிள்ளை என்ற வார்த்தையில 3 பேர் வரணும். ஆமா இதை யார வேணா எலும்பு கூட்டுக்கலாம். ஆமா 1500 ரூபாய் தரேன். அமரா சொல்றாரு பிள்ளை. சபாஷ். 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. வாய்ப்பே இல்ல. 3 பதில் சொன்னாதான் பணம். சொல்லு. 2வது பிள்ளை, 2வது பிள்ளை அடிப்பிள்ளை. சபாஷ். அடிப்பிள்ளை. ஆமா 3வது பிள்ளை. ஆமா 3வது ஆளுக்கு 500 ரூபாய் சொல்லலாம். தெரியாதா? ஐயா 3வது கேள்வி எவரியா பிள்ளை? பிள்ளைக்கு எங்கடா வால் இருக்குது? இது எப்படி சொல்லி 3வது பிள்ளை என்னன்னு தெரியாது. நீ இல்ல, இங்க இருக்கிற யாராலும் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆமா விடிய வரை நீ காத்துரு. இதுக்கு சரியான பதில் நான் சொல்றேன். அவங்க என்ன பரிசு கொண்டு வந்து